கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ ஆண்டவர் நம்மிடத்து பதிலாக ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உடனே உத்தரவு கொடுப்பேன். உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். நீ அறியாது, நீ நினச்சி பார்க்காதது, உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த பாதையில் கடந்து போனாலும் நம்ம போகிற ஒவ்வொரு பாதையிலையும் நம்ம மனுஷன் நோக்கி பார்க்காம கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பி ஆண்டரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டர் உடனே நம்ம ஜெபத்துக்கு ஆண்டர் பதில் கொடுப்பார். பதில் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுப்பார். நம்ம அறியாத காரியங்கள், நமக்கு இது மலை மாதிரி இருக்கலாம், நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை மலை மாதிரி இருக்கலாம், அது அந்த கடன் அடிக்கிறதுக்கு வழியே இல்லை, சூழ்நிலை பார்த்தா வழியே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிட்டு நம்ம பிரச்சனைகளை ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கும்போது நமக்கு எட்டாத பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஒரு அற்புதம் நம் தேடி வரும். நிச்சயமாக அந்த கடனை தேவன் அடைச்சி கொடுப்பார். அதுதான் நமக்கு எட்டாத காரியம், நம்ம புத்திக்கு எட்டாத காரியம், நம்ம அறிவுக்கு எட்டாத காரியத்தை தேவன் செய்வார். நம்ம சூழ்நிலை தான் பார்ப்போம், அந்த சூழ்நிலை காட்டிலும் ஆண்டவராக இயேசு பெரியவர். அதனால் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் ஆண்டுகிட்ட எதிர்பார்க்குறீங்களோ சூழ்நிலையை பார்க்காதீங்க, வியாதியை பார்க்காதீங்க, சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க, எல்லாத்தையும் மாற்றுகிற இயேசுவை பாருங்கள். உங்கள் கடன் மாறும், வியாதி மாறும், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி நாம் அறியாததும் நம்ம நினைத்து பார்க்க முடியாத நமக்கு எட்டாத பெரிய காரியத்தை உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் தேவன் செய்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தருக்கு சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். அதில் எல்லா சொல்லியும் ஆண்டவர் மட்டும் நம்ம நோக்கி பார்க்கலாம். அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்போ அம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.